என்னத்த சொல்ல, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லைன்னு கோழி மேய்க்க வந்தாச்சு. இந்த கோழிங்களோட என்ன பாடுபட போறேனோ தெரியலையே. கடவுளுக்கு தான் வெளிச்சம். கோழிங்களா, கொஞ்சம் பாடுபடுத்தாமல் இருங்க இந்த வெயில்ல. அங்கே இங்கேயும் போய் சுத்தாதீங்க சரியா? ஒழுக்கமாக ஒரு இடத்துல உட்காருங்கணும். சும்மா என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. ஏதோ நான் சம்பளம் வாங்குற கூலிக்கு தான் உங்களையே பார்க்குறேன். சும்மா என்னை பாடுபடுத்திட்டு கூடாது, புரியுதா? புரியுது புரியுது. பாடுபடுத்த மாட்டோம். சீக்கிரம் திங்கருக்கு கூட்டிட்டு போ. இது என்ன? எங்கேருந்து கேட்குது இந்த சத்தம்? சரி, நம்ம பிரம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? ஒழுக்கமா இந்த கோழிங்களுக்கு தீனியை போடணும், கரெக்டான நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்க வைக்கணும், புரியுதா? இதுதான் உனக்கு வேலை. மாச சம்பளம் உனக்கு 3000 ரூபாய், புரியுதா? என்னங்க இதமா சொல்றீங்க? மாசம் 3000 தான் சம்பளமா? எங்க அவன் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க, நீங்க 3000 தான் சொல்றீங்க? என்னங்க அலப்பறை பண்றீங்க? 3000 ரூபாய்க்கு இந்த கோழிங்களை எப்படி ஓட்ட முடியும்? இந்த கோழிங்களுக்கு என்ன குழந்தையா இல்லை பச்சை குழந்தையா தண்ணி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு? இதுங்களை மேய்க்க வேண்டாமா? கொஞ்சம் கூட்டி கொடுங்க எஜமானே. ஆமாம்மா, நீ கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருக்கியா, ஃபிக்ஸட் சேலரி கொடுக்கறக்கு? ஏம்மா, உன்னால முடிஞ்ச அந்த வேலையை செய்யலாடி, வேலையை பார்த்துட்டு போ. சும்மா வெறுப்பேற்றிட்டு கூடாதீங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்கு. 3000 கொடுக்கறதே பெருசு. அவன் 1000 ரூபாய் தான் கொடுக்குறான் கோழி மேய்க்கிறதுக்கு. சரி போனா போதும், உனக்கு 3000 கொடுக்குற பொட்ட பிள்ளையாச்சுன்னு. சரி சரி, முடிஞ்சா பாரு, இல்லாட்டி போ. எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னத்த சொல்ல, மாட்டிக்கிட்டோம். எப்படியும் மேய்ச்சுதான் ஆகணும். சரிங்க எஜமானே, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நெட்டவலி, கோழி மேய்க்க வந்துட்டியா? சூப்பர் சூப்பர், நல்ல தொழில் தான். நல்ல முன்னேறி போல இருக்கே. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுக்கறது. மரியாதையே போயிடுங்க டி. நானே வேதனையில் இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டுங்க, ஒரு உதவிக்கு ஆளாக்கி இல்லை. நான் வேலை செஞ்சால் மட்டும் வந்துடுறது. போங்கட்டி வேலையை பார்த்துட்டு. எதுக்கு நீங்கள் வந்தீங்க? என்ன நடுவலி, எதுக்கு இடத்துல கோபப்பட்டுட்டே இருக்கேன்? ஏதோ உனக்கு உதவி செய்யலான்னு வந்தோம். 3000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்களே, எங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு தொத்தாசையா இருப்போம்ல. நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம். சரி சரி, உங்களோட வரும், நானும் வரும். இவளுங்க வந்தால் நம்ம குடிவே கெடுத்துருவாளுவோ. அப்புறம் சம்பளத்து பூரா இவ்வளோ வாங்கிக்குவாளுவோ. அப்போ நம்ம நடு தெருவில் விட்டுருவாளுவோ. சரி சரி, இவளுங்களா கூட குடிப்ப வேணா நம்மளே மேய்ச்சிக்க முடியுதான். என்ன நடுவலி, ரெடியா போலாமா? இங்கே பாருங்கட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாட்டி. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன் சரியா? எனக்கு யாரும் ஒத்தாசையெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த கோழியில் எப்படி மேய்க்கணும்னு எனக்கு தெரியும். உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. 500 ரூபாய் இருந்தால் நான் நல்ல பிரியாணி சாப்பிட வேண்டிய உட்காந்து. போங்கட்டி வேலையை பார்த்துட்டு. சரி நடுவலி, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நீ வானு கூப்பிட்டாலும் நாங்களும் வரமாட்டோம். இப்போ யோசிச்சு நல்ல முடிவு எடுத்துக்கோ. இந்த கோழிங்களை ஒரு ஆளில் மேய்க்க முடியாது. இதனால நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், சரி ஃப்ரெண்டுனால உதவி செய்யலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏக்கா, இவ ரொம்ப தாக்கா பண்றா. வாக்க நம்ம போலாம். சீக்கிரம் கூட்டிட்டு போட்டி. எப்ப பார்த்தாலும் கதை பேசி பேசி அலப்பறை பண்றது. கூட்டிட்டு போகாம உட்காந்துருக்கா பாரு, எப்படி யோசிச்சுட்டு. நெட்டவலியம்மா நெட்டவலி, நெட்டவலி மாதிரியா இருக்கிறா, குட்டவலி மாதிரி இருக்கிறா. யார் இப்போ சத்தம் போட்டது? ஒரே சத்தமாக இருக்குது. கோழி பேசுமோ? எந்த கோழி பேசுது? மனுஷங்கிட்ட பேசுறதுக்கே காசு கொடுத்து குழி கேட்க வேண்டியதாக இருக்குது. நீ கோழிங்க பேசிச்சுன்னா அதிசயம்தான். சரி சரி, நம்ம மேய்க்க வேண்டியதான். சப்பா, இந்த வெயிலில் இதுங்களை மேய்க்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். அப்போவே அவளை வரேன்னு சொன்னாலுகோ, நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டேன். 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதுங்களை மேய்க்கிறதுக்குள்ளே என்னுடைய கறியெல்லாம் போயிடும் போல இருக்கு. இதுங்களை கறியாக உருவாக்குறதுக்குள்ளே என் கறியெல்லாம் செத்து போயிடும் போல இருக்கு. என்னத்த சொல்ல. சரி, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. தான் நிழலாக இருக்குது. இப்படியே உட்கார வச்சு மேய்க்க வேண்டியதான். ஓனர் வந்தால் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார் நம்மளை பார்த்து. ஏன் நெட்டவலி, சோறு இன்னும் கொடுக்கலையே, நல்லா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். சரி, அதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். சரி சரி, சோறு கொஞ்சம் கொடுத்தினா பரவாயில்ல, சாப்பிட்டு பேசாம தூங்குவோம். ஏய், யார் அது பேசிட்டே இருக்கிறது அப்போத்துலேருந்து? எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, யார் அது பேசுறது? கோழிங்க பேசுறீங்க, மனுஷங்க பேசுறீங்களா? கூமுட்டைக்கு ஏதாவது கண்ணு தெரியுதே என்னமோ தெரியல. நம்ம தலை இவ்வளோ பெருசா இருக்கு, நம்ம பேசுறது நம்மளுக்கே தெரியுது, அதுக்கு தெரியலையாமா. இதுங்களெல்லாம் இந்த ஓனரை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ இதுங்களே நம்மளை எப்படி மேய்க்குமோ தெரியல. சரி, சத்த போய் நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வருவோம். சரி, வீட்டில் கொஞ்சம் முட்டை இருக்குது, பிரியாணி இருக்குது, சாப்பிட்டு வருவோம். வந்துட்டு அப்புறம் இதுங்கள பார்த்துக்குவோம். இதுங்களுக்கு முதல்ல தீனியை போடுவோம். அப்புறம் போய் நம்ம வயிற்றுல கொட்டிக்குவோம். இல்லாட்டி நம்மளை உயிரை வாங்கிடுவோங்க. பா பா பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பா 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 பா. ஏ லூசு கூமுட்டை, சாப்பிட்றங்க அது வச்சுட்டு போக வேண்டியதானே? ஏ பா 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 இன்ட்டு கிடக்குறா. பா. சரி சரி, வச்சுட்டு போவோம். அப்புறமா வந்து பார்ப்போம். நம்மளுக்கு முதல்ல வயிற்று போயிட்டு கொட்டிக்குவோம். பத்திரமா இருக்குங்களா இல்லை ஓடி போயிருங்களா தெரியலையே. சரி சரி, நம்ம சாப்பிட்டு உடனே வந்து உட்காந்துக்குவோம். அது நல்லா தானே இருக்குது. இங்கே கட்டில் போட உட்காந்து படுத்துக்க வேண்டியதான்.
இதே நடித்தையா கொடுமையா இருக்குது. இங்க யார் இந்த கோழிங்களெல்லாம் உட்கார வச்சது? படிக்க வேண்டாமா நம்ம? இது எங்க ஒரே சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டே கிடக்குதுங்க. யார் கூட்டிட்டு வந்தா? அதானே எனக்கும் தெரியல யார் கூட்டிகிட்டு வந்தாங்கன்ட்டு. கூட்டிகிட்டு வந்தவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா சட்னியாக ஆக்கிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏன் கேட்குற? எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு, படிக்கணும், செய்யணும், வேலை இருக்குது. இத்தனை கோழிங்களை உட்கார வச்சுட்டு இப்படி இருக்கிறாங்களே. உங்கள் வாடகை கட்ட வந்திருக்காங்க இல்லை கோழி மேய்க்க வந்திருக்காங்களான்னு தெரியல. சரி போய் அம்மாட்ட போய் சொல்லுவோம் வா. எம்மா எம்மா வாமா, இங்க வந்து பாருமா ஒரு நிமிஷம். கூத்த என்ன நடக்குதுன்னு வெளியே படிக்க விட மாட்டாங்க. வாங்கம்மா வந்து என்னன்னு பாருங்கம்மா. ஏடி என்னடி கம்முன்னு இருக்க முடியல உங்களால? வெளியே போனா நிம்மதி இல்லை, உள்ள வந்தாலும் நிம்மதி இல்லை. என்னடி நிம்மதி விடுங்கட்டி. கொஞ்ச நேரம் உட்காந்து படிங்கட்டி. படிச்சுட்டு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன் நானு. ஏம்மா வந்து பார்த்துதாம தெரியும் வெளியே என்ன இருக்குதுன்னு. வீட்டுக்குள்ளே படிச்சுட்டுனா எப்படிமா தெரியும்? வாமா நீ வந்து பாருமா வெளியே வந்து தொலைறங்கட்டி. இருங்க வரேன். அடியாத்தி இது என்ன கொடுமையா இருக்கு? இந்த கோழிங்க வான் கோழிங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. யார் கொண்டு வந்திருப்பா? யாரை விற்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம தெரியலையே. சரிடி அப்பா வந்து சொல்லுடி. அம்மா கூட ஒன்று வாங்கிக்குவோம். ஏம்மா எப்போ பார்த்தா திங்கிறதே இருக்கியம்மா. ஏமா உயிரை வாங்குறேன்? இங்கே பாருமா மேய்க்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருமா தீனியெல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. யாருமே இங்கே கொண்டு வந்தாது. நம்ம எப்படிமா படிக்க முடியும் எங்களால்? சொல்லுமா. ஹலோ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் கோழி பேசுகிறேன். கோழி நல்லா இருக்கீங்களா? அத்தடியாத்தா எது என்ன கோழி பேசுது? இது என்ன கொடுமையா இருக்கு? பெரிய கொடுமை. எந்த கோழி பேசுது பாருடி, அதிசயமா இருக்குது. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையேட்டி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கேருந்து வருதுப்பா சத்தம்? என்ன பேசும் கோழியாக இருக்குது? பேசுகிற கோழிக்கு மந்திர கோழிக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்களோ என்னன்னு ஒன்றுமே புரியலையேட்டி. பயமாக வேறு இருக்குது எனக்கு. அக்கா இங்க பாருங்க. நான் தான் கோழி பேசுறேன். இங்க பாருங்க. இங்க ஏதா இங்கே பாரு, இந்த கோழி தான் பேசுது. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குடி. நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இல்லாட்டி அம்மா சொன்ன மாதிரி நம்ம வாங்கிக்கலாமா டீ? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருடி. எனக்கே பயமா இருக்கு அந்த கோழி பேசுறத பார்த்து. என்னடி நீ வேற வாங்கிட்டு போலான்னு சொல்றது? யாருன்னே தெரியல முதல்ல. அது ஃபர்ஸ்ட் கேட்கும் இருடி. யாரா இருந்தா என்னடி? ஒன்று வாங்கிட்டு போவோம், சமைச்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். அத்தடி அத்தை என்ன பண்ணுறது? ஒட்டுமொத்த கூட்டம் இங்கே நிற்கிது. நம்ம வேறு நேற்று வேறு கலாக்காட்டவர் சண்டை கட்டிட்டோம். இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தெரியலையே. நெட்ட விளையாண்டி நேற்று எதுக்கு எங்கள் அம்மா திட்டுனீங்க? உங்களுக்கு வாய் சும்மா இருக்காதா? எங்களுக்கு நீங்கள் வாய் சும்மா இருக்குன்னா எங்களுக்கு கைதான் பேச சரிங்களா? எங்கள் அம்மா இதனோட திட்டுற வேலை வச்சுக்கூடாது. நீங்கள் இது வாடகை வீடு தான். நாங்கள் எங்கே வேணாலும் காய போட்டுக்குவோம் துணிகளை, எங்கே வேணாலும் உட்காந்துக்குவோம், எங்கே வேணாலும் எந்திரிப்போம், எங்கே வேணாலும் தூங்குவோம் சரிங்களா? நீங்களாம் அதை பற்றி பேசக்கூடாது. அது என்ன நீங்கள் மட்டும் உரிமையை கேட்கறது? ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களை பற்றி. இதெல்லாம் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. இந்த கோழிங்களாம் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க பெர்மிஷன் இல்லாமல்? வாட்டி மக்களே வா. உன்னதே எதிர்பார்த்தேன் இன்னும் ஆளவே காணோன்ட்டு. நேற்று சண்டை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எதுக்கு சண்டை இருக்கிறீங்க? கம்மன் இருக்க மாட்டீங்களா நீங்கள்? சும்மா சண்டை இருக்கிறது உங்களுக்கு வேலையாக போச்சு. பொட்ட பிள்ளைங்க மாதிரி இருங்க சரியா? படிக்கிற விளையாடுமா அதை மட்டும் பாருங்க. ஊராக சண்டை எடுத்துட்டு உட்காந்துருக்காதீங்க சரியா? பக்கத்து வீட்டில் 6 சண்டை கட்டுவோம், சேர்ந்துக்குவோம். கலாக்காட்டு நான் சண்டை கட்டுறேன், நான் பேசிக்குவேன். அதை பற்றி உங்களுக்கு என்னடி? கமெண்ட் இருங்க. அது எப்படி ஆண்டி? இதை மட்டும் நான் என்ன பேசுறீங்க? ஆனா துணி காயப்படும்போது ஏதோ சும்மா காய போட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க சும்மா எங்க அம்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? சும்மா எங்க அம்மா திட்டு வேலை வச்சுக்கூடாது சரிங்களா? கம்மன் இருக்கணும். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு இருக்கணும். இனிமே எங்க வீட்டுக்குள்ள நீங்க வர வேலை வச்சுக்காதீங்க சரியா? இது ஃபர்ஸ்ட் இந்த கோழிலாம் எடுத்துட்டு போங்க. நீங்க இங்க இடத்த காலி பண்ணுங்க. நேற்று எங்க அம்மா கிட்ட நீங்க எப்படி சண்டை கட்டினீங்க? இன்னைக்கு எதுக்கு இந்த கோழிங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து காம்பவுண்ட்குள்ள வச்சிருக்கீங்க? இது யார்கிட்ட கேட்டு வச்சீங்க? எடுத்துட்டு போங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, ரிமூவ் பண்ணுங்க. எடி நட்டவனே வாய் வச்சு கம்மட்டா இருங்கடி. சின்ன பிள்ளைங்கிட்ட என்ன தட்டி சண்டை கட்டிட்டு இருக்கா வந்திருக்க? சரிடி இந்த கோழியெல்லாம் எங்கன்னு எடுத்துட்டு வந்த? சரி எனக்கு ஒரு கோழியை கூட நான் வாங்கிக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லு. ஏக்கா கலாக்கா என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க? நான் கோழி விற்கிறக்கு கொண்டு வரல, மேய்க்கருக்கு கொண்டு வந்தேன். அங்கே இடம் இல்லை, வெயிலாக இருக்குன்னா இங்கே கொண்டு வந்து கொஞ்ச நேரம் தான்க்கா கொண்டு போயிடுவேன்க்கா. கொண்டு போய் சாயந்தரம் ஓனர் விட்டுட்டு வந்துடுவேன் நான். சும்மா நீங்கள் அலப்பறை பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா? அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பாருங்க. எடி நெட்டவளே உனக்கு எவ்வளவு கொழுப்புறனே? இங்க காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து நாத்தம் அடிக்க வைப்ப. இங்க பாரு கோழிய ஸ்மெல் தாங்க முடியல. தயவுசெய்து கொண்டு போயிடு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ண எனக்கு தெரியாதுடி. ஏக்கா நீங்களுமா கூட்டு சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொழப்புக்கு சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு பார்த்தா என்னக்கா ஒருத்தர்களும் ஒத்துழைக்க மாட்டீங்க. இப்படி என்னக்கா இப்படி நினைச்சிருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பேசுறீங்க. வர எல்லாரும் ரொம்ப ஓரதாங்க போயிட்டு இருக்கீங்க. ஏக்கா நான் இப்போ 1 மணி நேரம் இங்கே தான்க்கா இருக்கும். என்னக்கா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்கக்கா. போங்கக்கா.